வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல விஜயகாந்த் அவர்கள் இவருக்கு ஒரு சில உதவிகளை செய்து பல பட வாய்ப்புகளையுமே வாங்கி தந்தாரு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா அரசியல புகுந்த வடிவேலு அவர்கள் நன்றியே இல்லாமல் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்தே பேசியிருந்தாரு. அதன் பிறகுதான் அவருக்கு பட வாய்ப்புகளுமே குறைந்தது. சோ வடிவேலு அவர்கள் அவருடைய சினிமா கெரியர்லேயே பல இக்கட்டான சூழ்நிலைகளை அதன் பிறகு சந்திக்க ஆரம்பிச்சாரு. சோ அதன் பின்பு பாத்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போவதாகவும் அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமாக நம்ம சங்கர் அவர்கள் ஜாயின் பண்ணாரு. சங்கரிடம் பணம் பெற்றுக்கொண்ட நடிகர் வடிவேலு அவர்கள் சரியாக ஷூட்டிங் வராததால அவருக்கு ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவில எந்த ஒரு படங்களுமே நடிக்க முடியாத அளவிற்கு நம்ம வடிவேலு அவர்களுக்கு நெருக்கடியுமே ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில கூட தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மெர்சல் படத்துல இவருக்கு வாய்ப்பு வாங்கி தந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்போது பல இன்டர்வியூகள்ல வடிவேலு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி புகழ்ந்து தள்ளியும் இருப்பாரு. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் நடித்து ஒரு நல்ல கம்பேக்குமே கொடுத்துட்டாரு. சோ இப்போது விஜய் சார் அவர்களுமே தாவேகா கட்சி அப்படின்னு அவருடைய கட்சி பெயரை அறிவித்தது மட்டும் இல்லாம கட்சி வேலைகளிலுமே ரொம்ப மும்முரமாக இருக்காரு. வடிவேலு அவர்களோ திமுக பக்கம் சாய்ந்திருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா திமுக மேடைகள்ல தளபதி விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மத்தியில கடும் கோபத்தை உள்ளாக்கி இருக்கு. அப்போ அப்படி பேசிவிட்டு இப்போ பணம் வந்தவுடன் இப்படி பேசுறாரு வடிவேலு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பலருமே கேட்க தொடங்கிட்டாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.